ஹை ரைடரில் வந்து நம்ம ஹைப்ரிட் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் வித் பேட்ரி. ஸோ செல்ஃப் சார்ஜிங் பேட்டரியோட நம்ம பெட்ரோல் டெக்னாலஜி, அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம அந்த வெஹிக்கிளில் வந்து எவ்வளோ அதிகபட்ச மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு நம்மளோட சோதனை ஓட்டத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி இது வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஓட்டுற ரைடுக்கும் இனிமேல் நம்ம எப்படி ஓட்ட போகிறோன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. மைலேஜ் எப்படி நம்ம ஹெவியாக எடுக்கலாம். மித்த ஊர்ல எல்லாம் பார்த்துப்பீங்க, மதுரையிலலாம் யூடியூப்ல நிறைய வந்திருக்கும், 35 எடுத்து காமிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ நம்மளால எவ்வளோ ஹையஸ்ட் எடுக்க முடியும், நம்மளுடைய சிட்டி கண்டிஷனுக்கு டிராஃபிக் கண்டிஷனுக்கு எவ்வளோ நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் மைலேஜ் அப்படின்றத இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய டேலண்ட்டே அதை ப்ரூவ் பண்ணிட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம வெஹிக்கிள்லாம் நம்ம பக்கத்தில் இருக்க ஃபியூல் பல்கில் போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பி பாதரக்குடி, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி வழியாக நேராக திருப்பத்தூர் போகிறோம். திருப்பத்தூர்லேருந்து அப்படியே யூட்டர்ன் எடுத்து மெயின் ரோடு வழியாக வந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம மானகிரி வழியாக திரும்ப ஷோரூம் ரீச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து நம்ம வெஹிக்கிள் போகும், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வர மாதிரி போகிறோம். மைலேஜ் நல்லா கூட எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரேலியோட இதுதான். அப்படியே கிளம்புறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ஃபியூல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடுவோம். ஆவரேஜ் ட்ரிப்பை வந்து 0 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பத்தூர் முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஷோரூம்க்கு வர்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ் கொடுத்துருக்குன்றது உங்களோட வண்டியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கும் எவ்வளோ மைலேஜ் ப்ரூவன் ப்ராடக்டாக இப்போ நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். இப்போ நம்ம வெஹிக்கிள் எவ்வளோ ஃபியூல் கொடுக்குதுன்னு நம்மளே ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க எங்களோட. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுறோம். டீஆக்சிலேஷன் பண்ணுறப்ப பேட்டரி சார்ஜ் ஆகும். பிரேக் அடிக்கிறப்பையும் உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகியும் உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். ஸோ 3 சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங். அதனால உங்களுக்கு வந்து பேட்டரியோட லைஃப் வந்து லைஃப் லாங் இருக்கும். வாரண்டின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 years 1,60,000 வந்து நம்மளுக்கு வந்து வாரண்டி வந்து பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா எக்கனாமிக்கலாக இருக்கும். இன்னொன்னுன்னா உங்களுக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பொல்யூஷன் இருக்காது. அதனாலதான் இதை வந்து ஹைபிரிட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைபிரிட் கிடையாது, ஸ்ட்ராங் ஹைபிரிட். அப் அண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், டிராவல் பண்றோம். இதுதான் நம்மளோட மைலேஜ் ரேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம ரோடு கண்டிஷனு நம்மளோட டவுன் சிட்டில நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து எடுக்கிறோம், யாரு ஃபர்ஸ்ட் மைலேஜ் எடுக்கிறா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கப்போம்.
ஹலோ சார். ஹலோ. ஹைப்ரிட் மேலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆமாம். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் வந்து 27 பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லி தான் வண்டி நான் எடுத்தோம். ஓகே. பட் அதையும் கூட இன்னைக்கு டெஸ்ட் ட்ரைவ்ல கிடைச்சி பெரிய விஷயம். இந்த வண்டி விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்த வண்டி. ஓகே. ஆனால் எதிர்பார்த்தோட வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட். வண்டி பெர்ஃபார்மன்ஸ்னால மைலேஜ் ஆஸ்பெக்டில் நீங்கள் எப்படி எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கா? எதிர்பார்த்தோட நான் வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதே இல்லை வரைக்கும். இது வரைக்கும் பண்ணல. போகிறோம் அவ்வளோதான். ஸோ இந்த ரேலி மூலியமா தான் அந்த மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்றது நீங்கள் ஆமாம் தெரிஞ்சுக்கீங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடு தானே சார்? ஓ சாட்டிஸ்ஃபைட். ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. இருக்கிறதுல நீங்கள் தான் அதிகபட்ச மைலேஜ் எடுத்திருக்கீங்க. ஓகே. 28 வரைக்கும் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அதிகபட்ச மைலேஜ் எடுத்ததுக்காக எங்கள் ஆனமலை ஸ்டேட்டா காரைக்குடி ஷோரூம் சார்பாக ஒரு சின்ன மொமெண்ட். தேங்க்யூ. ஹலோ மேடம். ஹைப்ரிட் ரேலியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அதிகபட்ச மைலேஜாக நம்ம இந்த ஹைப்ரிட் ரேலியில் எடுத்திருக்கோம். ஸோ வாழ்த்துக்கள் மேடம். அதுக்காக எங்கள் ஆனமலை ஸ்டேட்டா சார்பாக உங்களுக்கு சின்ன மொமெண்ட். வாழ்த்துக்கள்.